டாபிக் சைட்லுக்கு வணக்கங்க. சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட மாநாட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து ஏற்பாடு பண்ணிருந்தாரு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிறதுக்கு பர்மிஷன் வேணும் சொல்லிட்டு ஸ்டார்டிங் பர்மிஷன் மறுக்கப்படுது. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்மிஷன் வந்து குறிப்பிட்ட மக்கள் தொகையோட பாதுகாப்போட புதுச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் ஒரு மாநாடு வந்து நடத்திட்டு இருக்காரு விஜய் சார் வந்து இப்போ வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இவ்வளவு பெரிய மாநாடு நடக்குது. இதை பார்த்து நீங்க கத்துக்கோங்க திமுக அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வந்து பண்ண அகேன்ஸ்ட் பண்ற மாதிரி வந்து பண்ண டிவிக்கு வந்து பேசுறாரு விஜய் சார் வந்து. அதாவது மக்களுக்கு என்ன தேவைன்றது அவர் பேசவே மாட்டாரு. மக்களுக்கு என்னென்ன தேவையில்லை, நம்ம எது டிஎம்கே ஃபுல்லா அகேன்ஸ்ட் பண்ணுவோம் சொல்லிட்டு முழுக்க முழுக்க டிஎம்கே அகேன்ஸ்ட் டிவிகே டிஎம்கே அதுதான் போட்டி, வேற எந்த கட்சியும் போட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அங்க போய் புதுச்சேரி கவர்மெண்ட் வந்து பாராட்டுறாரு. ஸோ சீஃப் மினிஸ்டர் வந்து அவங்க பாராட்டுறாரு. ஸோ இது வந்து பாதுகாப்பு வரனோட நீங்க வந்து மக்கள் இது வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து பண்ணா நீங்க வந்து இதை பார்த்து கத்துக்கணும் டிஎம்கே சார் அப்படின்ற மாதிரி வந்து பண்ணா அவரோட ஒரு பேச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சோ இப்போ வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு என்ன தேவைன்றதை வந்து அவர் பேசவே மாட்டாரு. என்ன தேவையில்லாத விஷயம் நம்ம கட்சியை வந்து மத்த கட்சி என்ன பண்றோமோ அதுதான் இவரும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவர் இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் சரி அவங்க வந்து ஸ்கூல்ல இருந்து காலேஜ் போயிட்டு இருக்க பசங்க எல்லாம் சொல்றாங்க, நான் வந்து எனக்கு காலேஜ் ஸ்டடி ஹாலிடே அதனால நான் இன்னைக்கு வந்து விஜய் சாரை பார்க்க வந்திருக்கேன், இல்லைன்னா நான் விஜய் சாரை பார்க்க வந்திருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. சோ இவங்க வந்து நடிகரை பார்த்து கூட்டம் கூட்டுறது பெரிய விஷயம் இல்ல. மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க, மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற விஷயத்த வந்து நீங்க சிந்திச்சு பேசுனீங்கனாலே போதும். ஸோ என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ண போறோம், என்னென்ன பாதுகாப்பு உமன் சேஃப்டில இருந்து எல்லாமே இப்போ கவின் கவின் இஷ்யூல இருந்து சரி, மத்த இஷ்யூல இருந்து சரி, ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா கரூர்ல 41 பேர் இறந்ததா இருக்கட்டும் சரி, அதுக்கப்புறம் வந்து திரு திருப்பரங்குன்றம் வந்து பாத்தீங்கன்னா அங்க கோயில் இஷ்யூவா இருக்கட்டும் சரி. ஸோ எல்லாத்தையும் பத்தி பேசினாதான் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வோட கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவா இருக்கும். ஸோ மக்களுக்கு என்ன தேவை, என்ன இஷ்யூ போயிட்டு இருக்குன்னு பேசாம திரும்பி டிஎம்கே அகேன்ஸ்ட் பண்ணி அதை பண்ணி அசைவ் பண்றது வந்து சரியில்லை. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசினா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க.